கிராஃப்ஸில் 2 பிரான்ச்சஸாக செப்பரேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். பிரான்ச் 1, பிரான்ச் 2. பிரான்ச் 1 எப்படி கெஸ் பண்ணணும் அப்படின்னா, கிவன் 1 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, இங்கே கிவன் 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரான்ச் 1ல் டைப் 2 பார்க்குறோம். அது ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கக்கூடியதில் எக்ஸசைஸ் 3.15ல் கொஸ்டின் நம்பர் 1 ரோமேட்டர் செகண்டு 5th எக்ஸாம்பிள் 3.48 செகண்ட் ரோமேட்டர். இந்த 3 சம்ஸ் தான் புக்கில் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஸ்டின் நம்பர் 1ல் செகண்ட் ரோமேட்டர் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நம்ம ஒரு ஷார்ட் கிண்டில் இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம், அந்த டேபிள்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பதில் ப்ரொசீஜர்லாம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை ஒருத்தர் பார்த்துட்டு இந்த சம்முக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு குயிக்காக புரியும். நான் டைரெக்டாக இந்த சம் இப்போ நான் செய்கிறேன். அதில் எக்ஸசைஸ் 3.15 கொஸ்டின் நம்பர் 1ல் 5th சம்மும் எக்ஸாம்பிள் 3.48 செகண்ட் ரோமேட்டரும் இதில் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். இதான் 5th சம் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருப்பேன். பிரான்ச் 1ல் டைப் 2 ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஸ்டெப் 1 டேபிள் மேக் பண்ணதும், ஸ்டெப் 2 plot the points, draw the parabola. Step 3 the parabola intersect the x-axis at a point. எந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் ரைட் பண்ணுவோம். அதில் எக்ஸ் வேல்யூ எடுத்து இந்த ரூட்ஸ் ஆர் 2 பிளேஸில் ரைட் பண்ணுவோம். அல்லது இந்த சொல்யூஷன் செட் ஈஸ்ன்னு சொல்லிட்டு 2 பிளேஸ்லேயும் ரைட் பண்ணி செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக இந்த 2 ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வந்ததுன்னா இட் ஹேஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம். இப்போ சம்க்கு போகலாம். இதான் கொஸ்டின் ரீட் பண்ணுது. கிராஃப் த ஃபாலோவிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அண்டு ஸ்டேட் தயர் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ அதனுடைய சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இங்கே ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன செய்யுங்க, பிரான்ச் 1. பிரான்ச் 1ல் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் எந்த டைப்னு செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். இந்த கான்செப்ட் டேம் பாருங்க, ஸ்கொயர் நம்பரானு செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். இது எதனுடைய ஸ்கொயர் நம்பர்? 3 ஸ்கொயர் நம்பர். அப்போது 3 3s 9 வருவாங்களா, 3 ஸ்கொயர். அந்த 3 எடுத்து ஆட் பண்ணி பாருங்க, 3 + 3ன்னு இது வருதான்னு செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். 3 + 3 இதே நம்பரை எடுத்து 2 டைம்ஸ் ஆட் பண்ணி பாருங்க, அந்த நம்பர் இது வருதானா? எஸ். அப்போ இது என்ன டைப்பு? டைப் 2. அப்போ இது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன செய்தீங்க அப்படின்னா, அப்போது இந்த 3 பிளேஸில் தான் 0ன்னு வரும். இந்த பிளேஸில் 3 பிளேஸில் தான் நமக்கு 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். இந்த 0ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு ரைட் சைடில் 2 பாயிண்ட்ஸ் எடுங்க. 3க்கு அப்புறம் 4, நெக்ஸ்ட்டு 5. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் 0 வரைக்கும் வரணும். அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இனியும் தேவை அப்படின்னா கூட ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து லெஸ் பண்ணிட்டு வாங்க. 3 பிஃபோர் நம்பர் வந்து 2 1 0 -1 இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா -2 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேஸில் இந்த பாயிண்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்தீங்க அப்படின்னா, இங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து இங்கே ரைட் பண்ணணும். இந்த ஈக்குவல் 0வை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ அப்போ இந்த பிளேஸில் x² -6x + 9. ஸோ இது ஈக்குவேஷன் என்னவா எடுக்கிறோம், அது ஒய்க்கு ஈக்குவல் பண்ணதும். இப்போது செப்பரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கவங்க எக்ஸ் ஆகும், பிளேஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டதும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணாமல் டைரெக்டாக ரைட் பண்ணுதோம். அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸ்கொயர் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த பிளேஸில் 0ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், அதை 0ன்னு சென்டராக வச்சுக்கோங்க. இது 0 பிளேஸ், ஓகேவா? இங்கே 0வுக்கு ரைட் சைடு, இங்கே 0வுக்கு லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸ் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. 0க்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸு, 4th பிளேஸு, 5th பிளேஸ் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதான் அதுக்குரிய ஆன்சராக இருக்கும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். இங்கே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 1 ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்? 1 1 is 1. இங்கே 0ன்னு இருந்தாங்கன்னா 2 2s are 4, 3 3s are 9. இந்த பிளேஸில் 1 1 is 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. ஸோ இதை தான் நம்ம இங்கே ரைட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 0 உங்கள் பிளேஸ் இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா
ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர் போங்க. ரைட் சைடில் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் போங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிளேஸில் இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், ஃபிஃப்த் நம்பர். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன செய்யுங்க, 1 ஸ்கொயர் வேல்யூ 1 வந்துடுதா, அப்போ இந்த பிளேஸை 1 யூஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த பிளேஸில் 2 ஸ்கொயர் வேல்யூ செகண்ட் நம்பர், அப்போ 4. அதுமாதிரி 0 லெஃப்டில் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஸ்கொயர் வேல்யூ 1, செகண்ட் நம்பர் 2 ஸ்கொயர் வேல்யூ 4, தேர்ட் பிளேஸ் என்ன இருக்காங்க 3 ஸ்கொயர் வேல்யூ 9, ஃபோர்த் பிளேஸ் 4 ஸ்கொயர் வேல்யூ 16, ஃபிஃப்த் பிளேஸ் 5 ஸ்கொயர் வேல்யூ 25. இதுதான் அந்த டேபிளுக்குரிய ஆன்சர். இதை நீங்கள் சால்வ் பண்ணாமலே டேரெக்டாக எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் இந்த கிண்டை யூஸ் பண்ணி. இது எதுக்கு தான் யூஸ் பண்ணணும், பிரான்ச் 1ல் டைப் 2 ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் பொருந்தும். ஸோ அதனால் பார்த்துக்காங்க. இது எப்படி வந்து சிலர் கன்ஃபியூஸாக இருப்பீங்க, ஏன்னா அதுக்காக வேண்டி ஒரு 2 பிளேஸ் மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ அந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன செய்யுங்க, எக்ஸ் ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணுவோம். செகண்ட் டேர்ம் -6x, லாஸ்ட் டேர்ம் 9. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸு அப்படிங்கிற இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் போட்டால் செக் பண்ணி காமிக்கிறேன். 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ், 1 is 1. -6x, எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் -6 மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போட வேண்டாம். 6 1 is 6. அப்புறம் 9ங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பரை அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ. 9 + 1 10, 10 + 6 16. ஸோ 16 வந்தது. நம்ம ரைட் சைடில் ஒரு நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர், அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 5 25. இங்கே -6x, அப்போ எக்ஸுங்க பிளேஸில் -6 மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 6 5 30. அப்புறம் இந்த +9 கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பாசிட்டிவ் ரெண்டே ஆட் பண்ணுங்கள். 25 9 ஆட் பண்ணுங்கள் 34. அப்போ +34 வரும். +34லேருந்து -30 செப்பரேட் பண்ணிங்கன்னா 4 வரும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ +4. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பிளேஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரில் கரெக்டாக வரும். நீங்கள் எக்ஸாமில் இந்த கால்குலேஷன் இல்லாமலே இதை டேரெக்டாக XY வேல்யூ நீங்கள் ரைட் பண்ணலாம். புக்கில் நமக்கு அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் பிளேஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த பிளேஸில் பிளாட் த பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன், அல்லது பிளாட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கிராஃப். நெக்ஸ்ட் ட்ரா த பேரபோலா. ஸ்டெப் 2 கிளியர் ஆகிட்டோம். ஸ்டெப் 3 பார்க்குறோம். ஸ்டெப் 3 என்ன செய்தாங்க அப்படின்னா, the parabola intersect the x axis. x axisல ஒரே ஒரு பாயிண்ட் தான் கட் பண்ணும். நீங்கள் கிராஃபை ட்ரா பண்ணிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த பிளேஸை பொறுத்தவரை இது டைப் 2ன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த பிளேஸை மட்டும்தான் கட் ஆகும். அப்போ நிச்சயம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். அப்போ ஏ பாயிண்ட். அந்த பாயிண்ட் யாராக இருப்பாங்க, எக்ஸுடைய வேல்யூ 3, ஒய்னுடைய வேல்யூ 0. அப்போ அந்த பிளேஸ் 3, 0 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிடும். த ரூட்ஸ் ஆர், அந்த எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது 3, அதை 2 பிளேஸ் ரைட் பண்ணிக்காங்க. அல்லது the solution set is, அந்த 3ங்க வேல்யூஸை 2 பிளேஸ் ரைட் பண்ணிக்காங்க. ஸோ இதான் அதனுடைய ரூட்ஸாக இருக்கும். அப்புறம் இது 2 பேரும் சேமாக இருக்காங்களா, அப்போ ஸ்டெப் 4க்கு வரும்போது இட் ஹேஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஈக்குவல் ரூட்ஸ் 2 பேரும் சேமாக இருக்கிறாங்க. இப்போ கிராஃப் ட்ரா பண்ணலாம். வெர்டிக்கல் ஸ்கேல் ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், இங்கே எதுவும் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்திருக்கான்னு பாருங்கள், வரல. அப்போது நம்ம ஹரிசாண்டல் ஸ்கேல் என்ன செய்யலாம் அப்படின்னா 1 2 அல்லது 3 பிளேஸ் தள்ளி வச்சுக்கலாம், இல்லை 2 பிளேஸ் தள்ளி வச்சுக்கலாம். அதை மார்க் பண்ணி ஹரிசாண்டல் ஸ்கேலில் ட்ரா பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது, அதனால். அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம், எக்ஸு எக்ஸ் டேஸ். ஸோ இப்போ ஒய் என்ன செய்தீங்க அப்படின்னா சென்டர் பிளேஸில் அப்படி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது வெர்டிக்கல் ஸ்கேல். அதுக்கு நேம் கொடுக்கலாம், கொடுக்குறோம். இப்போ ஸ்கேல்ஸுடைய வேல்யூஸை ரைட் பண்ணலாம். நெகட்டிவ் -2ன்னு வந்திருக்கு, ரைட் சைடில் +5ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ 1 1 நம்ம எடுக்கலாம். 1 2 லெஃப்ட் சைடில் -1 -2
-3 -4 எக்ஸ்ட்ரா வேணால் ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் ஒயில் பாருங்கள் 25 இங்கே 4 வந்திருக்கு. ஸோ 1 எடுக்க முடியுமான்னு பாசிபிளாக இருக்கான்னு பாருங்கள். இந்த பிளேஸை பொறுத்தளவுக்கு லென்த்தியாக வரைஞ்சிங்கன்னா 1 பாசிபிளாக இருக்குது. இல்லை நான் 2 எடுத்தீங்கன்னா எனக்கு அதை விட சின்னதாக வரும் அப்படின்னா நீங்கள் 2 எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ 2 தான் எடுக்க போகிறேன். அப்போ இந்த பிளேஸில் 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 நமக்கு 24 25 தான் வருத மாதிரி இருக்குது. நீ 26ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்ஸோடைய வேல்யூ எடுக்க போகிறீங்க. -2 அப்புறம் ஒயினுடைய வேல்யூ 25. எக்ஸ் பிளேஸில் -2 இந்த இருக்கிறாங்க. ஒய் பிளேஸில் 25. அப்போ இந்த 25 எங்கே இருக்கிறாங்க இந்த பிளேஸ் பார்ப்போம். இந்த இருக்கிறாங்க. ஸோ 24க்கு அப்புறம் 25 வரும். ஆனால் இங்கே நம்ம ரைட் பண்ணல 26 தான் இருக்குது. இப்போ பெட்வீன் பிளேஸில் பாருங்கள் இதான் 25 இருக்கும். அப்போ இவங்களை அப்படி லெஃப்ட்டில் மூவ் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ் பிளேஸ்லேருந்து -2 அப்படி மேலே வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க இந்த பிளேஸ்க்கு வராங்க 25லேருந்து. இந்த 2 மெம்பர்ஸ் இங்கே தான் மீட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்டு எக்ஸுடைய வேல்யூ -2 ஒயினுடைய வேல்யூ 25. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் -1, 16. எக்ஸ் வழியில் -1 தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 16 வரணும். அப்போது இந்த பிளேஸில் பாருங்கள் 16 தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த -1 அப்படியே வருது. இந்த பிளேஸில் 16 இந்த 2 மெம்பர்ஸும் இங்கே மீட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்டு -1, 16. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 0, 9. இந்த 0ன்னு வந்துச்சுன்னா எதுக்கு வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். ஒயினுடைய வேல்யூ தான் 9. அப்போது அந்த ஒய் ஆக்சிஸில் 9ங்க பிளேஸில் மட்டும் மார்க் பண்ணால் போதும். அப்போ இந்த பிளேஸை பாருங்கள் 2 4 6 8 8க்கு அப்புறம் 9 இல்லை. அப்போ 10க்கும் 8க்கும் பெட்வீன் பிளேஸ் தான் 9 இருப்பாங்க. அந்த பாயிண்ட்டே அப்படியே மார்க் பண்ணுங்கள் 0, 9. நெக்ஸ்ட்டு 1, 4. இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 1 தான் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 4 தான் இருக்குது. இவங்க 2 பேரும் இந்த பிளேஸை மீட் பண்ண இந்த பிளேஸில். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டு 1, 4. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 2, 1. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2 இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் 1 இருக்கணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2 தான் இருக்கிறாங்க, ஒய் ஆக்சிஸில் 1 இல்லை. இப்போ 0க்கும் 2க்கும் பெட்டிங்கில் இருப்பாங்க. இவங்க 2 மெம்பர்ஸும் இங்கே தான் மீட் பண்ணுவாங்க இந்த பிளேஸில். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டு எக்ஸ் வேல்யூ 2 ஒய் வேல்யூ 1 கம்மா போட்டுக்கங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு தேர்ட் பிளேஸ் 0 வரும்னு சொல்லியிருக்கான். இப்போ 3, 0. இது எக்ஸினுடைய வேல்யூ தான் 3 இருக்குது, ஒயினுடைய வேல்யூ 0ன்னு மாறிட்டு. அப்போ இந்த 3யை மட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணுங்க. அப்படி மார்க் பண்ணும்போது இந்த இருக்காங்க. இதான் எக்ஸ் ஆக்சிஸு. 3, எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு, செகண்டு ஒய் வேல்யூ. அப்புறம் 4, 1. எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 1. அப்போ எக்ஸில் 4 இருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் 1, அது இதே பிளேஸ் தான் வருவாங்க. ஸோ இந்த பிளேஸை மார்க் பண்ணிக்கிட்டு தான் அந்த பிளேஸ்க்கு 4, 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிளேஸில் 5, ஒய் பிளேஸில் 4. அப்போ எக்ஸ் பிளேஸில் 5 தான் இருக்கிறாங்க, ஒய் பிளேஸில் 4 இருந்தாங்க. இந்த 2 மெம்பர்ஸும் இங்கே வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பிளேஸுக்கு 5, 4 ஜாயின் பண்ணலாம். இப்போது இந்த கீழே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கைட்டு ட்ரா பண்ணிக்காங்க, மற்றெல்லாம் ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கிராஃப் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே நான் ட்ரா பண்ணுதேன். பேலன்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேல் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ இதான் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிளேஸை ஸ்கேல் ரைட் பண்ணணும். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு 1 cm = 1 cm = டேஷ் யூனிட்ஸ். சிங்குலராக இருந்தால் யூனிட் போடுங்க, நம்பரு ப்ளூரலாக இருந்தால் யூனிட்ஸ்னு லாஸ்ட் வரும்போது எஸ் வேணால் சேர்த்துக்கோங்க.
எக்ஸ் ஆக்சிஸில் பிகினிங்கில் யார் இருக்கான்னு சொல்லியிருக்கிறேன், அந்த வேல்யூஸ் தான் இங்கே ரைட் பண்ணிக்கோங்க 1 யூனிட்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் பிகினிங் என்ன இருக்குது, நமக்கு 2 இருக்காங்க. அப்போ 2 யூனிட்ஸ் எடுத்துருக்கணும் மீனிங். அப்போ இந்த ப்ளேஸில் 2 யூனிட்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த கிராஃப் ட்ரா பண்ணிட்டோம். இப்போது அந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. அந்த ஈக்குவேஷன் இந்த கர்வ் பிளேஸில் எங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளேஸ் ரைட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை அதை நம்ம என்னவா மாற்றிருக்கிறோம், y = x² - 6x + 9 இருக்குது, அதை எடுத்து ரைட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த கிராஃப் கூறியது. நம்ம ரைட் பண்ணி முடிச்ச எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸ்கேலில் கரெக்டாக ரைட் பண்ணியிருக்குமா, நேம்ஸ் கொடுத்துக்குமான்னு பாருங்கள். அப்புறம் பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்குமான்னு பாருங்கள். கனெக்ட் பண்ணும்போது கர்வ் மைக்கில் வருதான்னு பாருங்கள். ஏதாவது கர்வ் இல்லாமல் வந்ததுன்னா அப்போ அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள், மிஸ்டேக் விட்டுருக்கமான்னு. அப்புறம் ஈக்குவேஷன் ரைட் பண்ணியிருக்குமா, ஸ்கேல் ரைட் பண்ணியிருக்குமான்னு பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் டைம் போகலாம். எக்ஸாம்பிள் 3.48. டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதில் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது பிரான்ச் 1. ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக அப்படி செக் பண்ணதுக்கு இது ஸ்கொயர் நம்பரான்னு செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். எஸ், இது ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ 4 ஸ்கொயர் நம்பர் 4 4s are 16, 4 ஸ்கொயர். அந்த 4 எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள், சேம் நம்பராக 8 வருதான்னு பாருங்கள். எஸ், இதுவும் பாசிபிள். அப்போ 4 + 4 8. கரெக்ட். அப்போ இது என்ன செய்ய, பிரான்ச் 1ல் டைப் 2. அது ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். அதான் கிண்ட். அதே மாதிரி x² பக்கத்தில் நம்பர் எது இல்லை, 1 தான் இருக்குன்னா அதான் இது கிண்ட். ஓகேவா? அப்போ இது டைப் 2. அப்போ இந்த பிளேஸ் என்ன செய்யுங்க, இந்த ஈக்குவேஷனை இதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணுறோம். இந்த =0 க்ளோஸ் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ ரைட் பண்ணிங்கன்னா x² - 8x + 16 இதை எடுத்து ரைட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க அப்படின்னா y = அப்படின்னு ரைட் பண்ணிக்கிடும். இப்போது இதை செப்பரேட் பண்ணுவோம். ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த பிளேஸில் x ரைட் பண்ணுவோம், இந்த பிளேஸில் y ரைட் பண்ணுவோம். இந்த பிளேஸில் 4 வந்திருக்காங்களா, அதாவது 4 ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ 4 அந்த பிளேஸில் மட்டும்தான் 0 வருவாங்க. கிராஃபில் வந்து இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பிளேஸை டச் பண்ணும். அது எந்த பிளேஸில், எக்ஸ் ஆக்சிஸில் 4 இந்த பிளேஸில். இங்கே 2 பாயிண்ட்ஸ் வேணும். அப்போ 4க்கு அப்புறம் என்ன செய்தீங்க, 5, அப்புறம் 6. லெஃப்ட் சைடில் 0க்கு அப்புறம் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். நான் இந்த பிளேஸை ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டது, ஏன்னா இது அதிகமாக வருது அதனால். அப்போ இதுலேருந்து லெஸ் பண்ணுங்கள். 4லேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 3, 2, 1, 0, -1. இதுக்கப்புறம் -2 போடணும், போட்டுக்கலாம். ஆனால் அது அதிகமாக நம்பர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஸ்கொயர் நம்பர் யூஸ் பண்ணிட்டோம். 0க்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், ஃபிஃப்த் நம்பர்னு எடுக்கும்போது அந்த பிளேஸ்க்கு ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்படி அதுதான் நமக்கு ஒரு ஆன்சர். அப்போ இந்த பிளேஸில் ஃபஸ்ட் நம்பர் 0க்கு லெஃப்ட் சைடில், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், ஃபிஃப்த் நம்பர், அதுக்கு நீ ரைட் பண்ணி ரைட் சைடில் அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் யார், 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 1 is 1. ஓகேவா? இந்த மாதிரி 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 1 is 1. 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 2s are 4. அதேமாதிரி லெஃப்ட் சைடில் வாங்க, ஃபஸ்ட் நம்பர். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 1 is 1. 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 2s are 4. 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 3s are 9. 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 4s are 16. 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 5s are 25. நெக்ஸ்ட் வேணுன்னா -2 போட்டிங்கன்னா 6 6 36ன்னு வரும். ஸோ இது இப்போதைக்கு போதும். இந்த கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஸ்டெப் 2ல் பிளாட் த பாயிண்ட்ஸு ஆன் த கிராஃப். கிராஃபில் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரா த பேரபுலா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன செய்தோம், இந்த பேரபுலா இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸு அட்டு இங்கே ஒரே ஒரு பாயிண்ட்லாம் டச் பண்ணும். ஸோ அதனால் ஏ பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், 4, 0 இருக்கும். எக்ஸ் வேல்யூ 4, ஒய் வேல்யூ 0. அப்போ அந்த பிளேஸில் 4, 0 ரைட் பண்ணி, இந்த 4ங்கிறத யார், ரூட்டு. ஸோ அப்போ இவங்களை இந்த ரூட்ஸ் ஆர் 4, 4, அதாவது 4 and 4 ரெண்டு பேரும் சேமாக தான் இருப்பாங்க. அப்படி ரைட் பண்ணிக்கலாம். அல்லது த சொல்யூஷன் செட்டு இஸ் அப்படின்னு போட்டு செட் ப்ராக்கெட்டை போட்டுருக்காங்க, கமா. அந்த 4, 4 அப்படி ரைட் பண்ணிக்காங்க. சரிதானே? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 வந்து இட் ஹேஸ், இவங்க ரெண்டு பேரும் சேமாக இருக்கிறாங்க. அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்.
இப்போ கிராஃப் ட்ரா பண்ணலாம். கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேலும் ஒய் ஆக்சிஸ் ஸ்கேலும் ட்ரா பண்ணோம். அதில் ஒய் ஆக்சிஸ் பிளேஸில் பாருங்கள், இங்கே பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. நெகட்டிவ் பிளேஸில் கம்மியான ஸ்பேஸை விட்டுருக்காங்க, மற்ற எல்லாம் பாசிட்டிவ் யூஸ் பண்ணிக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுதான் ஒய் ஆக்சிஸ் மேலே போவாங்க. அப்போ இந்த பாயிண்ட் -1 -2 கீழே வருவாங்க. அப்போ இந்த பிளேஸ்க்கு நெகட்டிவ் நமக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன செஞ்சிருக்கோம், 1 2 லைன்ஸை விட்டு இந்த பிளேஸில் எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேலை ட்ரா பண்ணிக்காங்க. இது எக்ஸ் டேஷு, இதான் சென்டர் பிளேஸில் என்ன செய்தீங்க அப்படின்னா ஒயினுடைய ஸ்கேலை ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஃப்ரம் த டேபிள் இருந்து எக்ஸோடைய வேல்யூ ஸ்கேல்ஸ் எப்படி ரைட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நெகட்டிவ் -1 இருக்குது, இங்கே பாசிட்டிவ் 6 இருக்குது. ஸோ அப்போ ரைட் சைடில் 6 வரைக்கும் வரணும், லெஃப்ட் சைடில் -1 வரைக்கும் வரணும். அப்படி செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 வரைக்கும் வருது. அப்புறம் 7 வேணால் யூஸ் பண்ணிக்க. இங்கே -1. இப்போ ஒவ்வொரு நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7. லெஃப்ட் சைடில் -1 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணால் இங்கே ரைட் பண்ணிக்கலாம். -2 -3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், இங்கே 25 இருக்குது, இங்கே 4 இருக்குது, நெகட்டிவ் இல்லை. அப்போது பாசிட்டிவ் பிளேஸில் 25 வரைக்கும் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. 5 10 15 அப்புறம் இங்கே 20 தான் வருது. ஸோ அப்போ இந்த பிளேஸ் 25 பாசிபிள் இல்லை. நீங்கள் உங்கள் கிராஃப் சீட் பெருசாக இருந்ததுன்னா எக்ஸஸாக வரும், இல்லை அப்படின்னா 2 2 எடுத்துக்காங்க. இப்போ நம்ம 2 2 எடுத்தால் பாசிபிளாக இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்போ இந்த பிளேஸில் 2 4 6 8 10. இப்போ இந்த பிளேஸ் வரைக்கும் 10 வராங்க. 10 20 30. இப்போ மேக்ஸிமம் நமக்கு 25 தான் இருக்கிறாங்க இந்த பிளேஸில். ஸோ அப்போ நம்ம 2 2 எடுத்துக்கலாம். அப்போ இந்த பிளேஸை 2 2 எடுத்துக்காங்க. 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இப்போ மார்க் பண்ணலாம் கிராஃபில். எக்ஸுடைய வேல்யூ -1, ஒயினுடைய வேல்யூ 25 இருக்குது. அப்போ எக்ஸில் -1 தான் இருக்கிறாங்க, ஒய் பிளேஸில் 25. அப்போ 24க்கும் 26க்கும் பெட்டியில் இருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட்டில் மூவ் பண்ணதும் இங்கே -1லேருந்து டாப்புக்கு வரீங்க. அப்புறம் 25 இந்த 2 மெம்பர்ஸும் இங்கே மீட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்டு -1, 25. செகண்ட் பாயிண்ட் 0, 16. அப்போ இந்த பிளேஸில் ஒயினுடைய வேல்யூ தான் 16 இருக்குது, எக்ஸுடைய வேல்யூ 0 இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸை பார்க்காதீங்க, ஒய் ஆக்சிஸில் 16 மட்டும் டைரெக்டாக எடுத்து மார்க் பண்ணுங்கள் அந்த ஸ்கேலில். ஸோ அப்போ இதுதான் ஒய் ஆக்சிஸு. ஒய் ஆக்சிஸில் 16 தான் இருக்காங்க, இந்த பாயிண்ட்டை டைரெக்டாக எடுத்து மார்க் பண்ணுங்கள். ஸோ அந்த பாயிண்ட் வேல்யூ 0, 16. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ 1, ஒய் வேல்யூ 9. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ 1, ஒயினுடைய வேல்யூ 9னா 8க்கும் 10க்கும் பெட்வீனில் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பிளேஸ்க்கு 9 இங்கே வந்து மீட் பண்ணுவாங்க. இங்கே 1 பிளேஸில் இந்த 2 மெம்பர்ஸும் இங்கே மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 1, 9. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 2, 4. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டு. அப்போ 2, 4. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 3, 1. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 1 வரணும். அப்போ 0க்கும் 2க்கும் பெட்வீனில் பாருங்கள். அப்போ இந்த பிளேஸ் 3, 1. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 4, 0. அப்போ இந்த பிளேஸில் ஒயினுடைய வேல்யூ 0 இருக்குது, எக்ஸுடைய வேல்யூ 4. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 4 மட்டும் டேரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அப்போ இந்த பிளேஸில் 4, எக்ஸ் வேல்யூ 4, ஒய் வேல்யூ 0. 4, 0. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 5, 1. எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 1. இப்போ 0க்கும் 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய எடுத்துகிட்டு ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸில் 5ம் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து
x value 5, y value 1. So 5, 1. X value 6, 4. So x axis is 6, y axis is 4. So அந்த 2 members இங்க வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜாயின் பண்ணலாம். கீழே இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் கைட்டு ட்ரா பண்ணிக்கிடுவோம். மற்றெல்லாம் ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணி இப்போ நமக்கு தேவையான கிராஃப்ஸ் கிடச்சிட்டு ஸோ இப்போ என்ன செய்யுது அப்படின்னா என்னுடைய ஸ்கேல் வேல்யூஸ் ரைட் பண்ண சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்கேலை நீங்கள் ஃபஸ்ட்டே கூட ரைட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு 1 centimeter is equal to 1 centimeter is equal to dash units. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த ஸ்கேலில் இந்த இருக்கிறாங்க. ஸோ அதான் நமக்கு ஒவ்வொரு டிஸ்டன்ஸாக இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ் தான் 1 யூனிட்டு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் பிகினிங்கில் என்ன இருக்குது 2. ஸோ இப்போ 2 யூனிட்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம், அந்த பிளேஸில் 2 யூனிட்ஸ் ரைட் பண்ணிக்கிறது. அப்புறம் இந்த கிராஃப் ட்ரா பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த ஈக்குவேஷன் எடுத்து இந்த கிராஃப் மேலே நம்ம ரைட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்து அப்படி இந்த கிராஃப் மேலே எந்த பிளேஸ்னால் ரைட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரைட் பண்ணுதேன். ரைட் பண்ண பிறகு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிட்டோம், பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். எல்லாம் யூனிஃபார்மாக பெண்ட் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ நம்ம செஞ்சு கரெக்டாக தான் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அந்த பாயிண்ட்டை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த சம்.